அண்மை செய்தி. அம்பேத்கர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற நுழைவு வாயில் முன் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தள்ளுமுள்ளு நடந்ததன் எதிரொலியாக ராகுல் காந்தி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி தள்ளிவிட்டதில் காயம் என பாஜக எம்பிக்கள் அளித்த புகாரில் பல்வேறு பிரிவுகளில் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், தற்போது எந்தெந்த பிரிவுகளின் கீழே ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது? இதன் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? ராகுல் காந்தியின் மீது பாஜக எம்பிக்கள் இன்று நாடாளுமன்ற ஸ்ட்ரீட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் ராகுல் காந்தியின் மீது தற்போது காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கின்றனர். பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செக்ஷன் 117, செக்ஷன் 125, செக்ஷன் 131, செக்ஷன் 351, செக்ஷன் 3 இன்டர்செக்ஷன் 5 உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள். அதாவது இந்த செக்ஷனுடைய உள்ளர்த்தம் தாமாக முன்வந்து தீவிர காயங்களை ஏற்படுத்துதல், தனிநபர் பாதுகாப்பு அல்லது உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துதல், குற்ற உள்நோக்கம், குற்ற தூண்டுதல் உள்ளிட்ட அந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் ராகுல் காந்தியின் மீது இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.